வணக்கங்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கார். அது வக்கரமாக இருக்கும். முயற்சியில் கொஞ்சம் சின்ன சின்ன சோம்பேறித்தனம் இருக்கும். அப்பப்போ வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்து உங்களுக்கு 3ஆம் அதிபதி 7ல் வந்து உச்சமாக இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள், அது மட்டும் இல்லை உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கலாங்கிற விஷயங்கள், கம்ஃபர்ட்டாக இருக்கிறது, வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ உங்களது முயற்சிகள் பெரிய வெற்றிகள் உங்களுக்காக கண்டிப்பாக காத்திருக்குங்க. ஸோ 5 10ஆம் அதிபதியான சுக்கிரன் பரிவர்த்தனை வந்து 10லே சுக்கிரன் ஆட்சி உள்ளது மூலம் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய சாதனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. 6 மற்றும் 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 7ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு 9ல் பிரயாணம் வந்து பிரயாணங்களாக சின்ன சின்ன ஒரு சங்கடங்கள் இருந்தாலும் அடுத்த கட்டத்திற்கு வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புலாம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் போகும். ஸோ நல்ல ஒரு அங்கீகாரம், பெரிய ஒரு வளர்ச்சி, பெரிய வெற்றிக்கான விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலங்கள். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி என்பது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருந்து அவர் இப்போ 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன மன உளைச்சலையும் கொஞ்சம் டென்ஷன்ஸையும் கொடுக்கும். ஸோ பாசஸ் வந்து ஒரு மாதிரியே பேசுகிறாங்கன்ற மாதிரி மன உளைச்சலையும் கொடுத்துருங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மகர லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி அந்தரங்கள் 4 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, அடுத்த கட்டத்துக்கான முயற்சியில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மகர லக்னமாக இருந்து ராகு தசாபுக்தி 2ல் உள்ள ராகு 7ல் வந்து நல்ல உச்சமாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது வெற்றிகரமாக நம்ம நடைபெறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. மகர லக்னமாக இருந்து குரு தசாபுக்தி அந்தரங்கள் 3 மற்றும் 12ஆம் அதிபதி குரு வந்து 7ல் உச்சமாக இருக்கும்பொழுது உங்களுக்கு முயற்சிகள் ஒரு பெரிய வெற்றி, பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மகர லக்னமாக இருந்து சனி தசாபுக்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வக்கரமாக 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுக்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 6 9ஆம் அதிபதியான புதன் வந்து பரிவர்த்தனை 9ல் இருக்கும்போது நல்ல அங்கீகாரம், பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. மேற்படிப்புக்கு அப்ளை பண்ணலாம், அது வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் வேலையை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. மகர லக்னமாக இருந்து கேது தசாபுக்தி அந்தரங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களும், கேது 8ல் இருக்கிறது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் சில நேரங்களில் கடன் வாங்குறமான விஷயங்கள் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மகர லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுக்தி அந்தரங்கள் பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நட்சத்திர பொருத்தம் தேவையா அப்படிங்கிறது தான். ஸோ பேசிக்காக இந்த நட்சத்திர பொருத்தங்கிறது வந்து ஒரு சில மேஜரான விஷயம், அதாவது வந்து தாராபலன்கிற ஒரு விஷயத்தை வச்சும் ரஜ்ஜு சம்மந்தமான விஷயங்களை வச்சு தான் மேஜராக பார்க்குறது. ஸோ ரஜ்ஜுங்கிறது பார்க்கணும், அது ஓகே. பட் தாராபலன்களில் வந்து பார்க்கும்போது சில நேரங்களில் வந்து சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ், சின்ன சின்ன ஒரு கான்ட்ரவர்சிஸ் இருக்குன்னா இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் அது ரொம்ப 100% ஒர்க் ஆகுதுன்னா அப்படிலாம் ரொம்ப பெருசாக பார்க்கணும் அவசியம் கிடையாது. பட் இந்த நட்சத்திர பொருத்தங்கள் இல்லாமல் நீங்கள் மேஜராக பார்க்க வேண்டிய தசா புத்தி பொருத்தங்களை தான் மேஜராக பார்க்கணும். ஏன்னா வந்து இது தசா புத்தி பொருத்தங்கள் வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த நட்சத்திர பொருத்தங்கள் ரொம்ப பெருசாக எடுபடுறதில்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா நிறைய ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஒரு நட்சத்திர பொருத்தம் இல்லாத தம்பதியர்கள் கூட ரொம்ப அந்யோன்யமாகவும் சந்தோஷமாக இருக்காங்க. அது வந்து நம்ம போய் ஜாதகம் எடுத்து பார்க்கும்பொழுது
அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய தசாபுத்திகள் வந்து ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை வருது. அவங்க கிரகங்கள் வந்து இவங்களுக்கு சந்தோஷத்தையும், இவங்களுக்கு கிரகங்கள் வந்து ரொம்ப ஒரு கம்பேரிட்டிவாக ரொம்ப அழகாக ஒரு ஆதர்ச தம்பதிகளாக வாழ்கிறதுக்கான விஷயங்களை இந்த தசாபுக்திகள் அமைச்சு கொடுக்குறது தான் ரொம்ப உண்மையான விஷயம். அது தசாபுக்தியில் மட்டும் இல்லாமல் தசாபுக்தியில் இருக்கிற அந்த நட்சத்திர நாதர்களும் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும்போது எல்லாமே பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. ஸோ அதனால் வந்து நட்சத்திர பொருத்தம் பார்க்கணுமானா நட்சத்திர பொருத்தம் வந்து ரொம்ப பெருசாக பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்க்கணும், மீதியெல்லாம் வந்து நீங்கள் ஜென்ரலாக கொஞ்சம் முன்ன பண்ணதாலும் தசாபுத்தி அந்தரங்கள் ரெண்டு பேருக்குமே அதாவது அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி அந்தரங்கள் ஒரு ஆணுக்கு வந்து ஒரு தசாபுத்தி அந்தரம் நடக்குது, அது பெண்ணுக்கு வந்து 6, 8, 12 தசாபுத்தியாக நடக்காமலோ, அதே ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு தசாபுத்தி அது ஆணுக்கு வந்து ஒரு 6, 8 இல்லாமல் இருக்கிறத பார்த்துக்கணும். அவ்வளோதான். இதுதான் ரொம்ப மேஜர். அது மட்டும் இல்லாமல் கேது, ராகு இது மாதிரி தசாநாதர்கள் மேலே நடக்கும்போது அதுவும் தேவையில்லாத சின்ன சின்ன கான்ட்ரவர்சிஸ் உருவாக்கும். மற்றபடி வக்ரகிரகங்கள் ஒரு ஜாதகத்துக்கும் இன்னொரு ஜாதகத்துக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மேஜராக பார்க்கணும் மொழியை. ரொம்ப வந்து இதை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகம் நல்ல ஒரு நட்சத்திர பொருத்தம் இருக்குது, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு வந்த பொருத்தங்கள் நிறைய டைவர்ஸ்க்கு போயிருக்கு. ஏன்னா என்னடா கான்ட்ரவர்சிஸ் வந்திருக்கு, ஏன் இந்த பொருத்தம் இந்த மாதிரி ஆகிருக்குன்னு பார்க்கும்போது அவங்களுடைய தசாநாதர்கள் வந்து இவருடைய லக்னத்துலேருந்து பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய தசாநாதர்கள் இருக்கிற இடம் 6, 8ஆகவோ 6ஆம் இடம் ரொம்ப அந்த டைவர்ஸுங்கிற விஷயத்தை வந்து அது மாதிரி நட்சத்திராதிபதியும் பார்த்திங்கன்னா ஒரு 6ஆம் இடத்தோடைய சிக்னிஃபிகண்ட்டில் போகும்போது கண்டிப்பாக ஒரு பிரிவை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே மாதிரி ஒரு தசாபுக்திகளும் கூட பார்த்திங்கன்னா ஒரு தசாபுக்தியில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றிகளும் பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்குற ஒரு நல்ல தசாபுக்தியாக இருந்தாலும் அவருக்கு நல்லாயிருக்கும், பட் அவரை சார்ந்த ஒரு சிலருக்கு அது மைனஸாகவும் இருக்கும். ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா ஒரு பெரிய பணக்காரராக இருப்பார், பட் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையால் ஒரு சின்ன தலைவலிகள் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். சில பேர் வந்து பெரிய கோடியாக பணங்களை அள்ளி கொடுக்குறது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துரும், ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்குறது. இந்த மாதிரி வந்து ஒரு ப்ளஸ் இருக்குன்னா ஒரு மைனஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு 100% வந்து நட்சத்திரங்களை வச்சு நட்சத்திர பொருத்தம் ஒர்க் பண்ணோம்னா அப்படி ஒர்க் பண்ணுறது இல்லை. தசாபுத்தி அந்தரங்களை வச்சு பொருத்தம் பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுதுங்கிறத சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.